வணக்கம். இது பீப்பிள் இன் தி சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஃப்ரேஸ். என்ன அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம ஏன் பண்றோம்? அதோட நம்மளோட எய்ம் என்ன? நம்ம என்ன நோக்கத்தோட ஒரு விஷயத்த செஞ்சோம்? அத சொல்றது தான் அந்த ஃப்ரேஸ். நன்றி சொல்லும் விதமாக நான் இதை செய்தேன். மன்னிப்பு கேட்கும் விதமாக ஒருத்தர் இத பண்ணாங்க. விளக்கம் சொல்லும் விதமாக இதை செய்தார். இதெல்லாம் சொல்றது. இத இன்னொரு விதமா கூட நம்ம தமிழ்ல சொல்லலாம். இந்த நோக்கத்துடன், இப்படி செய்யும் நோக்கத்துடன் தான் நான் இத செஞ்சேன். இதுதான் இந்த ஃப்ரேஸ்க்கான அர்த்தம். நம்ம பார்க்க போறது பை வே ஆஃப். இந்த பை வே ஆஃப் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ்க்கு இன்னும் கூட சில அர்த்தங்கள் இருக்கு. அத அடுத்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ ஒருத்தவங்கள பார்த்தோனே நம்ம ஜஸ்ட் கைய மட்டும் ரைஸ் பண்ணுவோம். விஷ் பண்ற மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். அவன் வழக்கம் சொல்லும் விதமாக கையை தூக்குனான் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ கை தூக்கினான் பாஸ்ட் டென்ஸ். அதனால ஹி ரெய்ஸ்ட் ஹிஸ் ஹேண்ட் பை வே ஆஃப் வணக்கம் சொல்லும் விதமாக. இந்த பார்ட்ட மட்டும் தனியா வச்சுக்கோங்க. அவன் கை தூக்கினான். He raised his hand. வணக்கம் சொல்லும் விதமாக. By way of ஆஃப்னு இருக்கு ப்ரெப்போசிஷன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பா நவுன் தான் போடணும். இல்லைன்னா வேர்போட எஞ்சி சேர்த்து போடணும் இல்லையா? ஸோ பை வே ஆஃப் greeting. He raised his hand by way of greeting. மன்னிப்பு கேட்கும் விதமாக அவ எனக்கு ஒரு gift கொடுத்தா. அவ ஏன் gift கொடுக்குறா? இல்ல ஒரு ப்ராப்ளம் அதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்கிற மாதிரி அப்பாலஜி கேட்கிற மாதிரி இப்படி ஒரு கிஃப்டை கொடுக்குறா அப்படின்னு நம்ம சொல்றோம். She gave me a gift. அவள் ஒரு பரிசை கொடுத்தாள், சிறிய பரிசை கொடுத்தாள். அதுக்கப்புறமா அந்த மன்னிப்பு கேட்கும் விதமாகங்கிறத நம்ம கடைசியா சேர்த்துக்கலாம். She gave me a small gift by way of apology. She gave me a small gift by way of apology. விளக்கம் சொல்லும் விதமாக டீச்சர் வந்து ஒரு கதை சொன்னாங்க. ஒரு கான்செப்டை டீச் பண்ணாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. ஸோ அது சொல்ற மாதிரி, சொல்ற விதமாக, சொல்லும் நோக்கத்துடன் இந்த மாதிரி எப்படி வேணா நீங்க மீன் பண்ணலாம். ஸோ ஆசிரியை ஒரு கதை சொன்னார். The teacher told a story. விளக்கம் சொல்லும் விதமாக. அது பின்னாடி போட்டுக்கோங்க. ஸோ விதமாகனா பை வே ஆஃப், விளக்கம் சொல்லும் விதமாகன்றதுனால பை வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். The teacher told a story by way of explanation. அவர் எச்சரிக்கிற மாதிரி அவள் அவரை பார்த்தாள். எச்சரிக்கும் விதமாக இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ எச்சரிக்கும் விதமாக அப்படின்னா பை வே ஆஃப் வார்னிங் இல்லையா? அவள் அவரை பார்த்தாள். She looked at him by way of warning. She looked at him by way of warning. கொஞ்சம் லாங் சென்டென்ஸ் ரெண்டு ஃப்ரேம் பண்ணலாம். ஒரு கம்பெனி வந்து ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எந்த நோக்கத்தோடு செய்கிறாங்க இந்த விஷயத்த அப்படின்னா, வேலையில்லாத யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, ஹெல்ப் பண்ணும் நோக்கத்துடன், ஹெல்ப் பண்ணும் விதமாக இதை செஞ்சாங்க. ஸோ நிறுவனம் இலவச பயிற்சி அளித்தது. இந்த கம்பெனி ப்ரொவைடட் ஃப்ரீ ட்ரைனிங். எந்த நோக்கத்துடன்? உதவும் நோக்கத்துடன். பை வே ஆஃப் ஹெல்பிங். யாருக்கு? வேலை இல்லாத யங்ஸ்டர்ஸ்க்கு, தி அன்எம்ப்ளாய்டு யூத். The company provided free training by way of helping the unemployed youth. The company provided free training by way of helping the unemployed youth. எங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா நெய்பர்ஸ் வந்திருக்காங்க. சரி அவங்கள வெல்கம் பண்ற மாதிரி நாங்க ஒரு சின்ன பார்ட்டி கொடுத்தோம். அப்படி சொல்றோம். ஸோ அவர்களை வரவேற்கும் விதமாக பை வே ஆஃப் வெல்கமிங். யாரு? நியூ நெய்பர்ஸ். பை வே ஆஃப் வெல்கமிங் அவர் நியூ நெய்பர்ஸ். We had a party by way of welcoming our new neighbors. ஸோ எவ்வளோ சிம்பிள் இல்லையா அந்த ஃப்ரேஸ்? இந்த ஃப்ரேஸோட இன்னொரு அர்த்தம் பை வே ஆஃப் நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிற அர்த்தத்தில் கூட யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டெட் ஆஃப்னா இதுக்கு பதிலாக. அப்போ நம்ம இன்ஸ்டெட் ஆஃப்னே சொல்லிடலாமே, எதுக்காக நம்ம பை வே ஆஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப்ன்றது ஜென்ரலா, இதுக்கு பதிலாக இது, அவ்வளோதான். ஆனால் பை வே ஆஃப் அப்படிங்கிறப்போ இது இல்லை, அதனால இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. ஸ்பெசிஃபிக்காக இந்த அர்த்தத்தில் நம்ம பை வே ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துல லஞ்ச் எங்கேயுமே கிடைக்கல, ஸோ அதனால அதுக்கு பதிலாக நாங்கள் டீ குடித்தோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ லஞ்சுக்கு பதிலாக டீ குடித்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த உணர்வும் இல்லை இல்லையா? ஸோ அந்த இடத்துல எங்கேயுமே லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை, அதனால நாங்கள் அப்புறம் டீயை குடிச்சு சமாளித்தோம். ஸோ இந்த அர்த்தத்தை சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து பை வே ஆஃப் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ வி ஹேட் டீ பை வே ஆஃப் லஞ்ச். We had tea by way of lunch. ஒரு ஹைட்டான சேர்லாம் எதுவும் இல்லை, அதனால ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா சேருக்கு பதிலாக ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்து போட்டு அது மேலே ஏறி நின்று ஷெல்ஃபை ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கு பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அந்த இடத்துல சேர் எதுவும் இல்லாதனால ஒரு பாக்ஸை எடுத்து போட்டு அதை குழந்தை யூஸ் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும்.
ஸோ குழந்தை ஒரு நாற்காலிக்கு பதிலாக ஒரு பெட்டியை பயன்படுத்தியது. ஸோ எதுக்கு பதிலாக அதை தான் நம்ம பை வே ஆஃப் பக்கத்துல நம்ம போடணும். அப்ப the child used a large box instead of a chair அப்படின்னு சொல்றது மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல by way of a chair அப்படின்னு சொல்றோம். எதுக்கு? to reach the high shelf. அப்போ the child used a large box by way of a chair to reach the high shelf. The child used a large box by way of a chair to reach the high shelf. இப்போ ஜன்னல்லேருந்து சன்லைட் வருது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ அந்த இடத்துல கர்டன் எதுவும் இல்லை. ஸோ அதனால அதுக்கு பதிலா அவன் ஒரு டவலை தொங்க விட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அவன் ஒரு துண்டை தொங்க விட்டான். He hung a towel. எதுக்கு பதிலா? கர்டனுக்கு பதிலா by way of a curtain. ஒரு கர்டன் மாதிரி அது தொங்க விட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம். He hung a towel by way of a curtain. எதுக்கு? to block the sunlight from the window. He hung a towel by way of a curtain to block the sunlight from the window. இந்த by way ofக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. through. இவர் வழியாக, இதன் மூலமாக, இந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம by way of யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் மைசூர் வழியாக பெங்களூர் சென்றோம் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் பெங்களூரு சென்றோம். We went to Bangalore. மைசூர் வழியாக, அதுக்கு தான் by way of மைசூர். We went to Bangalore by way of மைசூர். பணம் அவருக்கு வந்து சேர்ந்தது. எதன் வழியாக, எதன் மூலமாக அப்படின்னா அவரது நண்பர் வழியாக. அதுதான் நம்ம கடைசியா சொல்ல போறோம். The money reached him by way of his friend. The money reached him by way of his friend. இப்போ நம்ம 3 different meaningsல by way of யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. பரிசு கொடுக்கிற விதமாக ஒரு புத்தகத்தை அவர் அனுப்பினார். ஒரு gift மாதிரி ஒரு புத்தகத்தை அனுப்பினார். செய்தி எனக்கு மின்னஞ்சல் வழியாக வந்தது. என்னோட டேபிள் மேல நான் வந்து பென்சில் ஹோல்டருக்கு பதிலா அது இல்லாததுனால ஒரு காஃபி குடிக்கிற ஒரு மக்கை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ 3 different மீனிங்ஸ்க்கும் 3 different சென்டென்சஸ் இங்க இருக்கு. ட்ரை பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. நீங்க அடுத்த ஸ்லைட்லயே உங்களுக்கான ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் செக் பண்ணிடலாமா? ஸோ இந்த வீடியோவில் நாம பை வே ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.